இது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய், காவேரி பாப்பா 3 பேருமே இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபன்ஸ். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரியும் அம்மாவும் வந்துட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்ததுமே விஜய் கிட்ட ஓடி வருவாங்க. அப்பா, என் டான்ஸ் எப்படிப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, சூப்பராக இருந்துச்சு அம்மு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ண அம்மா, இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி இதெல்லாம் பழகுன அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க உடனே காவேரி பாப்பா, மிஸ் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கப்பா, காலையிலேருந்து காவேரி மிஸ் தான் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் போக காவேரி மிஸ்ஸு என் அம்மாவாக வந்துட்டு என் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு காலையிலே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லாமலே இருந்தேன் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பா சொல்ல உடனே விஜய், அத்தை பார்த்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மாப்பிள்ள, எனக்குமே தெரியும், நானும் சரி சொல்ல வேண்டான்னு தான் சொல்லலை, இதை எனக்கு முன்னாடியே காவேரியும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை நீங்களுமா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டுட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மோ, நீயும் காவேரி மிஸ்ஸும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க கரெக்டாக காவேரி அங்கே வருவாங்க. வந்ததுமே விஜய்க்கு காவேரியை பார்த்ததுமே டக்குன்னு காவேரி கையை வந்துட்டு விஜய் பிடிச்சிருவாரு. ரொம்ப தேங்க்யூ மிஸ், நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்து காவேரியோட அம்மாவாக ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, உங்களையும் அம்மாவுமே வந்துட்டு அம்மா பொண்ணுன்னு ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணது உண்மையாலுமே நிஜ அம்மா பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் என்ன சார் இருக்குது, ஏன் நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க விஜய்க்கு அழுகே வந்துடும். எங்கே என் குழந்தை மட்டும் அம்மா இல்லாமல் ஸ்டேஜில் நின்றுட்டு வருத்தப்படுவாளோ, இல்லை ஸ்கூலுக்கு போய் அழுகுவாளோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு அப்படி பதறிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தையோட அம்மாவையும் அந்த குழந்தைங்களையும் பார்க்கும்போது என்னையே அறியாமல் என் கண்ணெல்லாம் கலங்குச்சு, என் அம்மா என்ன பண்ணுவாளோன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி வந்துட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, உங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும், தேங்க்யூ ஸோ மச் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் தானே சார் நான் அப்படி பண்ணேன், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோடையும் அம்மாவோடையும் பாண்டிங்கை வந்து வேறு மாதிரி இருக்குது, ஏன் குழந்தைய நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் நான் அம்முக்கிட்ட பழகிட்டுருக்கேன், ஸோ அதனால தான் அம்மா பொண்ணுன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லி நானே சொன்னேன், அதுவும் போக அம்முக்கிட்டேயும் நான் அதே தான் சொன்னேன், உன் அம்மாவாக நினச்சிக்கோன்னு, எனக்கு அந்த அளவுக்கு அம்மு இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அம்முவோட அந்த பாண்டிங் எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே சாரதாவும் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ ஆசையும் பாசமும் அந்த குழந்தை மேலே வச்சிருக்கியே, நீயே அம்மாவாயிட்டா என்ன, இவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி தட்டி கழிச்சிட்ருக்க, இத்தனை ஆசையும் மனசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாரதா ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே காவேரி, சார் நாங்கள் கிளம்பணும், அம்மு குயிக்காவா, சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், மற்றபடிக்கு உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இது பியூர்லி வந்துட்டு அம்மா பொண்ணோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது, 2 பேரும் எவ்வளோ பாசமாகவும் அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கும் வாங்கங்கிறது அதுக்கான குவெஸ்ட் மாதிரி தான் வைப்பாங்க, நீ டென்ஷன் ஆகாமல் உனக்கு என்ன தெரியுதோ சொல்லு அம்மு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல உடனே விஜயும், அம்மு இப்போ எப்படி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அதே மாதிரி நல்லபடியாக பண்ணு, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நீ தான் வின் பண்ணுவ, ஓகேவா, உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லு, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, போல்டாக வந்துட்டு நீ ஃபேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லு, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்முவும் கிளம்பிடுவாங்க. வச்ச கண்ணு வாங்காமல் விஜய் வந்து காவேரியும் அம்முவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக வந்துட்டு குவிஸில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதும் அடுத்தது வந்துட்டு ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு நம்ம கூப்பிட போகிறது மிஸ்ஸஸ் காவேரி அண்ட் காவேரியோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அவங்களோட பேரில் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத இப்போ பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷனாக கேட்குறதுக்காக 2 பேர்த்தையுமே வந்துட்டு நிற்க வைப்பாங்க. அம்மு கிட்ட வந்துட்டு ஸ்லேட் கொடுத்து, அம்மு நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஸ்லேட்டில் எழுது, அம்மா வந்துட்டு மைக்கில் வந்துட்டு அவங்களோட ஆன்சரை சொல்லுவாங்க. ஸோ உன்னோட ஆன்சரும் அம்மாவோட ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிடலாம். முதல்ல நீ தான் ஆன்சரை வந்துட்டு உன்னோட ஸ்லேட்டில் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அம்மு கையில் ஸ்லேட்டை கொடுத்துருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் நாங்கள் கேட்போம், அதுக்கு 3த்துக்குமே இது வரைக்கும் கரெக்டாக யாருமே ஆன்சர் பண்ணல. ஒன் கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பேர் மட்டும் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் 3க்கு 3 கொஷினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா
இந்த அவார்டு இந்த ரவுண்டோட வின்னர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, அம்மு உனக்கு ரொம்ப பிடிச்ச பெட் டைம் ஸ்டோரி என்ன? நீ நைட்டு தூங்கும்போது என்ன ஸ்டோரி வந்து அதிகமாக கேட்ப, இல்லை என்ன ஸ்டோரி உனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா யோசித்து திங்க் பண்ணி உனக்கு பிடிச்ச ஸ்டோரி என்னங்கிறத நீ உன் ஸ்லேட்டில் எழுது அப்படின்ற மாதிரி எழுத சொல்லிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி பாப்பா ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு சடனாக பார்த்து, எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி என் அப்பா சொன்ன ஸ்டோரி தான். என் அப்பாவையும் என் அம்மாவையும் ராஜா ராணியாக க்ரியேட் பண்ணி என் அப்பா சொன்ன ஸ்டோரி தான் இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. அது கேட்டால் தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மனசுக்குள்ளே நினச்சிட்டு ராஜா ராணி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டில் எழுதுவாங்க. அடுத்தது எழுதி முடிச்சதுமே, அம்மு நீ இதை ரிவீல் பண்ணக்கூடாது, உங்கள் அம்மா கிட்டேயும் காட்டக்கூடாது, அம்மா வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, காவேரி இப்போ நீங்கள் உங்களோட ஆன்சரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரி பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்டோரி என்னன்றது பிடிச்ச ஸ்டோரி என்னன்றது பார்த்தீங்கன்னா, ராஜாராணி ஸ்டோரி கேட்குறது ரொம்ப பிடிக்கும். கிங்கோட குயினோட ஸ்டோரிஸை கேட்டுட்டு தூங்குறதுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி ஆன்சர் பண்ண, உன்னோட ஆன்சரை காட்டு காவேரி பாப்பான்னு சொல்லும்போது கரெக்டாக ராஜாராணி ஸ்டோரின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போவே வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரிக்கு இது எப்படி தெரியும், நம்ம வந்து அம்முக்கு ராஜாராணி ஸ்டோரி சொல்லியிருக்கோம், ஓ அந்த ஸ்டோரியை வந்துட்டு காவேரி கிட்டே இவ சொல்லியிருப்பா போல இருக்குது, அதுலேருந்து இவளுக்கு இது கூட தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அடுத்த கொஷின் என்னன்றது நான் கேட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து, அம்முக்கு பிடிச்ச அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்ன? அவுட்டோரில் வந்துட்டு என்ன பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே காவேரி பாப்பா ஷாப்பிங்னு சொல்லி எழுதுவாங்க. கரெக்டாக காவேரி கிட்ட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, காவேரிக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளையாடுறதோ, இல்லை ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாடுறதோ, இல்லை மாலுக்கு போய் நிறையா கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு பிடிச்ச அவுட்டோர் ஆக்டிவிட்டின்னு பார்த்தா ஷாப்பிங் தான். அடிக்கடி அவள் அப்பாவோட சேர்ந்து அவள் ஷாப்பிங் தான் போவாள். ஏதாவது டென்ஷனில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு மூட் அவுட்டில் இருக்கா, அவளுக்கு டேவே ஒரு மாதிரி போகுது போரிங் ஆனால் உடனே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவள் ஷாப்பிங் போயிடுவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அம்முக்கு பிடிச்ச அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஷாப்பிங்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லும்போது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க காவேரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ந்து 2 கொஷனுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. 3வது இந்த ஒரே ஒரு கொஷனுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. இந்த ரவுண்டோட வின்னர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட்டை சொல்லிவிட்டு 3வது கொஷின் கேட்டுறவா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அம்மாவும் தலையாட்டுவாங்க, காவேரியும் வந்துட்டு தலையாட்டுவாங்க. ஓகே, உங்களோட 3rd கொஷின் பார்த்தீங்கன்னா, அம்முக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்றது தான். அம்மு உனக்கு வந்து பிடிச்ச ஹீரோ யாருங்கிறத ஸ்லேட்டில் எழுதி காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அம்மாவும் எழுதுவாங்க. அப்பான்னு சொல்லி அம்மு ஆன்சர் எழுதியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, காவேரி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை சொல்லலாம், குழந்தை வந்து ஸ்லேட்டில் எழுதிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி எனக்கு தெரிஞ்சு ஹீரோன்றது நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்களையும் ஒரு நல்ல ரோல் மாடலாக வந்து எடுப்பாங்க. ஒரு ஹீரோவாக வந்துட்டு ஒருத்தரை நம்ம இமேஜின் பண்ணால் அந்த ஹீரோ பிளேஸ்க்கு அவர் கண்டிப்பாக ஆப்டாக சூட் ஆகணும். அந்தளவுக்கு ஒரு மரியாதையோடையும் கெத்தோடையும் இருக்கிறவர் தான் ஹீரோ. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட லைஃப்பில் பிடிச்ச ஹீரோ அண்ட் பெஸ்ட்டு ஹீரோன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் கரெக்டோ தப்போ தெரியாது எனக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட லைஃப்பில் பெஸ்ட்டான ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் அப்படின்ன மாதிரி சொல்லும்போது அப்படியே விஜய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிரும். காவேரி மேலே அப்படி ஒரு அன்பும் பாசமும் அவருக்கு வந்த மாதிரி அந்த மூமெண்ட் ரொம்ப விஜய்க்கு பிடிச்சிருக்கும். விஜயை வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுத்துகிற மாதிரி காவேரி சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு பயங்கர எமோஷனை வந்து கொண்டு வந்துடும் விஜய்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, என்ன காவேரி அப்பான்னு சொல்கிறீங்க, நான் வந்து குழந்தைகிட்ட பிடிச்ச ஹீரோவை எழுதுன்னு சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் அந்த குழந்தையவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை ஏதாவது ஹீரோ பேரை சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் யோசித்து உங்களோட ஆன்சரை மாற்றி கூட சொல்லுங்கள், இது வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி இல்லை அவள் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்காளோ எழுதலையோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் லைஃப்பில் இருக்க பெஸ்ட்டு ஹீரோ அவங்க அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆன்சர் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அம்முவுமே
அவளுக்கு பிடிச்ச ஹீரோவாக, அவளுக்கு ரொம்ப சூப்பர் ஹீரோவாக பார்க்குறது அவங்க அப்பாவன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஆன்சருக்கு கண்டிப்பாக அம்மு வந்து கரெக்டாக தான் என்ன மாதிரியே யோசித்து ஆன்சர் எழுதியிருப்பா அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அந்த ஹோஸ்ட்டு சொல்லுவாங்க, அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? உங்களை மாதிரியே குழந்தையும் திங்க் பண்ணணுன்னு. குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஹீரோனா சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனு, இல்லை விஜய், அஜித் அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. குழந்தை இந்த அளவுக்கு மெச்சூர்டாக ப்ராடாக யோசிக்குமான்னு கேட்டால் டவுட்டான விஷயந்தான். ஓகே, நம்ம உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ஜெயிக்குதா இல்லையாங்கிறது அவங்களோட ஸ்டேட்டில் எழுதியிருக்கிறத வச்சு பார்த்துடலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே ரொம்ப ஈகராக வந்துட்டு விஜயும் சாரதாவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும். கரெக்டாக அம்மா உங்களோட ஆன்சரை காட்டுங்கன்னு சொல்லும்போது அம்மாவும் கரெக்டாக அப்பான்னு எழுதியிருக்கும் போது ஏ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குதிப்பாங்க. அங்கேயே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, கண்ணெல்லாம் கலங்கி அழுதுருவார். உடனே சாரதா, தம்பி தம்பி ஏன் தம்பி இவ்வளோ வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க, விடுங்க. அதான் அம்மாவும் காவேரி நினைக்கிற மாதிரியே வந்துட்டு எழுதியிருக்கா பாருங்களேன். அந்த பிஞ்சு மனசில் கூட நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்கிறது இப்போ எனக்கு புரியுது அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக வந்துடும். கரெக்டாக அப்பா பொண்ணோட சாங்கும் வந்துட்டு ப்ளே பண்ணிடுவாங்க. விஜய் ஒரு பக்கம் அழுக, காவேரிக்கும் கண்ணெல்லாம் கலங்கி அழுக வந்துடும். வாவம்மோ, எப்படி நான் யோசித்த மாதிரி யோசித்தேன், சான்ஸே இல்லாமோ, வெரி குட் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே ஹோஸ்ட்டு சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேருமே எப்படி இவ்வளோ ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இரலவெண்ட்டான ஒரு பதிலை கரெக்டாக 2 பேரும் எழுதியிருக்கீங்க. இதுலேயே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட பாண்டிங் லெவல் என்னங்கிறது நல்லாவே புரியுது. வெரி குட், கீப் இட் அப்புன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் போக சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக, வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பிரின்ஸிபலும் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துடுவாங்க. கரெக்டாக விஜய் அம்மு 2 பேருமே கீழே வந்து விஜய் பக்கத்தில் உட்கார, உடனே விஜய்க்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. காவேரியை பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. அம்முவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு டான்ஸ் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டையும் சேர்த்தி தான் ஓவராலாக அவங்களோட ஸ்கோர்ஸை வச்சு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ரொம்ப வந்துட்டு ட்ரூவாக இந்த வின்னர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து 3rd ப்ரைஸு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே அம்மு சொல்லுவாங்க, என்னப்பா எனக்கு 3rd ப்ரைஸ் கூட கிடைக்காதா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, அம்மு வெயிட் பண்ணி பார்ப்போம், செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்குறாங்கன்னு சொல்ல, உடனே செகண்ட் ப்ரைஸையும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அப்படின்ன மாதிரி சொல்ல, காவேரி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், பாப்பா ஒரு பக்கம்னு எல்லாருமே பயங்கர டென்ஷனில் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு காவேரி அண்ட் மிஸ்ஸஸ் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். விஜய் சட்டனாக எழுந்திரிச்சு விசிலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவார். கிளாப்பெல்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருவார். அம்முக்கு பயங்கரமாக சீக்ஸில் கிஸ் பண்ண, உடனே ஓடி போய் காவேரியை ஹக் பண்ண போயிடுவார். உடனே காவேரி, சார் ஏன் இவ்வளோ எமோஷனாகி இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஒச்சோ சாரி மிஸ், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ், சூப்பர் மிஸ் அப்படின்ன மாதிரி விஜய் ஆர்வ கொலரில் விஷ் பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. உடனே காவேரியும், எங்களுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் 2 பேர்த்துக்கும் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் போக அம்முன்றது என்னோடய ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு மிஸ்ஸுன்றதை தாண்டி எங்கள் 2 பேர்த்துக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து யாராலையுமே உணரவும் முடியாது, என் வார்த்தையாலையுமே அதை சொல்ல முடியாது. லிட்ரலி சொல்லணும்னா நான் வந்து அம்முவை என் குழந்தையாக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அம்முவுமே அம்மாவை தேடுறாளோ இல்லையோ, அவள் அப்பாவை தேடுறாளோ இல்லையோ, நான் அவள் லைஃப்பில் போனதுக்கப்புறம் என்ன தான் அவள் அதிகமாக தேடுறா. அந்த ஒரு பாண்டிங்னாலேயே தான் கண்டிப்பாக இந்த ப்ரைஸை, இந்த வின்னர் மூமெண்ட்டை நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சூப்பரமோ, கண்டிப்பாக இது வந்து அம்முவால் மட்டும்தான் முடியும். நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை மெச்சூர்டாக யோசிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது அம்முக்கு தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து அம்முக்கு அங்கேயே கிஸ் பண்ணுவாங்க. உடனே வந்து பிரின்சிபல் அந்த இவங்க 2 பேர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு, இவங்க ஒருத்தர் அப்பா அம்மா பொண்ணு இவங்க 3 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அவன் அம்மாவுக்கு அம்மு தான் குழந்தைன்றது தெரியாது, அம்முக்கு காவேரி தான் அவங்க அம்மான்றது தெரியாது. இதெல்லாமே தாண்டி இவங்க 2 பேரும் இந்தளவுக்கு புரிதலோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அன்றைக்கே வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக அவங்க அப்பாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி அம்முவோட அப்பா உடனே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்படியே வந்துட்டு விஜய் ஷாக் ஆகிடுவார். ஐயோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக வந்துட்டு வெக்கப்படும் போது உடனே சாரதா, மாப்பிள்ளை உங்களை தான் கூப்பிடுறாங்க,
போயிட்டு வாங்க, அதான் கூப்பிட்றாங்களே அப்படின்ன மாதிரி சொல்ல கரெக்டாக விஜய் ஸ்டேஜுக்கு போனதுமே அம்மா பொண்ணுக்கு இந்த வின்னர் மூமெண்ட்டை சொல்லி பெஸ்ட்டு மதர் அண்ட் டாட்டர் அவார்டு கொடுக்கறத விட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அம்மாவும் சரி குழந்தையும் சரி பெஸ்ட்டு ஹீரோன்றதுக்கு அப்பாவை உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இவங்களோட லைஃப்பில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதே சமயத்தில் அந்த குழந்தைய எவ்வளோ கேர் பண்ணி எவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் வளர்த்திருந்தா அந்த குழந்தை உங்களுக்கு பெஸ்ட்டு ஹீரோன்ற அவார்டே கொடுக்குன்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்துக்காக கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய் அப்படின்ன மாதிரி பிரின்ஸிபல் விஷ் பண்ணும்போது அப்படியே கையெடுத்து கும்பிட்டு விஜய் நன்றின்னு சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்கள். பெஸ்ட் மதர் அண்ட் டாட்டர் அவார்ட் கோஸ் டு மிஸ் காவேரி அண்ட் மிஸ்ஸஸ் காவேரி அண்ட் பெஸ்ட் டேட் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல இவங்க ஃபேமிலிக்கு எல்லோரும் சேர்ந்து வந்து கிளாப் பண்ணுங்கள். இந்த அம்மா அப்பா 2 பேரும் கிடைக்கிறதுக்கு இந்த குழந்தை ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல டக்குன்னு வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து காவேரி வந்து ஷாக் ஆவாங்க விஜயை பார்த்து. அதுக்கப்புறம் விஜயை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த அவார்டையும் வாங்குவாங்க. அதில் வந்து விஜய்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். விஜயை வந்து காவேரி ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து காவேரி சிரிப்பாங்க.